ஜெயிலர் படத்துல எதுக்கு எடுத்தாலும் கொலை தானங்க பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தொண்டை விட்டுறது, கழுத்தை அறுக்கிறதுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது குழந்தைகளெல்லாம் கூட்டி போற படமா இருந்தது. பட் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இதை கூட குழந்தைங்க பார்க்கலாம். இதுலயே வயலன்ஸ் சண்டை இருக்கு. இவ்வளவு வயலன்ஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால வந்து இனி இது ரொம்ப மோசமா இருக்கு. இந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன் காலகட்டத்தில் அது கொஞ்சம் கண்டிப்பா அது யாரோட படமா இருந்தாலும் இவ்வளவு வயலன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனா இந்த படத்துல பரவாயில்லைங்க. இவங்க ஏ சர்டிஃபிகேட் சொல்ற அளவுக்கு வயலன்ஸ் இல்ல. நான் கூட போட்டு தலையை அறுத்துருவாங்க, தொண்டையை நோண்டிடுவாங்க, குடலை உருவி இந்த எப்பா இந்த பாலா படம், இந்த பழைய லோகேஷ் கனகராஜ், நெல்சன் படம் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த விக்ரம், ஜெயிலர்லாம் இருந்த மாதிரி படு வயலன்ஸா இருக்கும் போல நினைச்சேன். அந்த அளவுக்கு இல்லை. ஆனா படத்துல ஃபைட் இருக்கு. ரஜினி படத்துல சண்டை இல்லாம இருக்குமா? படம் முழுக்க சண்டை காட்சிகள் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வயலன்ஸ் இல்ல. இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைங்கலாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அந்த அளவுக்கு இல்லைன்னா. ஏன்னா இதோட மோசமான வயலன்ஸான படம்லாம் ஏ சர்டிஃபிகேட் இல்லாமலே வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த படத்துல வயலன்ஸ் குறைவு தான். லோகேஷ் கனகராஜுடைய படங்கள்னாலே வயலன்ஸ் பஞ்ச் ஆஃப் வயலன்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க வயலன்ஸ் இல்ல.